சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு செய்யாத தப்புக்காக நான் இன்னும் எத்தனை தான் பழியை ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியல மீனா. ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ரவியே உங்களை கண்டிப்பாக புரிஞ்சுக்க தான் போகிறாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி மீனா சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம நீத்து இருந்துட்டு அவங்க அடியாட்களுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் பிளான் கொடுத்த மாதிரி நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்ன, என் காலை தான் கொஞ்சம் பலமாக அடித்ததுனால சர்ஜரி வரைக்கும் கொஞ்சம் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த முத்து இனிமேல் என்னை டச் பண்ணவே ரொம்ப பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து இருந்துட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ரவி கேட்டுறாரு. ரவி கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இது தெரியாமல் முத்துக்கிட்ட நம்ம அப்படியெல்லாம் பேசிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் நம்ம நீத்து முன்னாடி போய் நிற்கிறாங்க. ரவியை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ரவி, நீங்கள் எப்போ வந்தீங்க? சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால நீங்கள் தான் சைன் போடணும் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. சைன் நல்லாவே போடுறேன், எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, நீ திருந்தவே மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் என்னை லவ் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, அது உன்னோட காலை நீயை அடியால் வச்சு அடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.